சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அசாத்திய தைரியமும் சாதனையும் நிறைய பண்ணுவாங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல வீழ்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேரை கெடுக்கும் போது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நிதானமா மற்றவங்க சொல்றவங்க பேசிட்டு இருக்கவங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அதனால கவலைப்படாம எதையும் யோசிக்காம நீங்க உண்டு, உங்க ஃபேமிலி உண்டு, உங்களுடைய வளர்ச்சி உண்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்துருவீங்க. இது எல்லாமே எதுக்காக சொல்றேன், உங்களுக்காக தான் நான் சொல்றது. ஸோ அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் உங்களுடைய நம்பி உங்க குடும்பத்தாருக்கும் உங்களை பத்தி தெரியும். அதனால நீங்க அதை பத்தி கவலையெல்லாம் படாதீங்க. இது தனிப்பட்ட முறையில நிறைய லேடிஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 4ஆம் இடம் கேந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆதரவாக இருப்பாங்க. அதே நேரத்துல காசு பணம் தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ரொம்ப சூப்பரான சிறப்பான கார்த்திகை மாதம். இந்த மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. பேரு புகழ் கிடைக்கும், பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். உங்க பேர் பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நபரா நீங்க மாறுவீங்க, ஃபேமஸ் ஆவீங்க. அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த மாதத்தை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மீடியால நல்ல ஒரு லைம்லைட்ல இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வருவீங்க. மீடியால ஒரு ஃப்ரேமை உங்களுக்குன்னு கொண்டு வருவீங்க. அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. நிறுத்தி நிதானமா செயல்படணும். உங்களுடைய ராசியில கேது இருக்கனால பெரிய இயக்கத்துக்கும் பெரிய ஒரு கூட்டத்துக்கும் வழிநடத்திட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் செல்வாக்கு எல்லாத்துலயும் நல்லா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மனசை அதாவது ரொம்ப அமைதியாகவும் காமா வச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. அஷ்டமத்து சனி இருக்கனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.